ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் இங்கே இந்தியா முழுக்க இருந்து பக்தர்கள் அதிக அளவில் வருவாங்க. ஒன் ஆஃப் த மெயின் ஸ்பிரிச்சுவல் டூரிசம் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே என்னென்னா வெளியூர்லேருந்து வரக்கூடிய பக்தர்கள் ஒரு பக்கம், இப்போ உள்ளூர் பக்தர்கள் மிக எளிதாக போயிட்டு வந்தாங்க. இப்போ என்னென்னா அவங்களுக்கு 200 ரூபாய் சிறப்பு கட்டணம் அதை கொடுத்தா தான் அவங்க போக முடியுங்கிற ஒரு சூழலை ஹெச்ஆர்என்சி நிர்பந்திச்சிருக்கு. இதை எதிர்த்து உள்ளூரில் இருக்கக்கூடிய பக்தர்கள் பெரிய அளவில் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. அந்த போராட்டத்தை தடுப்பதற்காக பல தடுப்பு வழிகளெல்லாம் அமைச்சிருக்குது போலீஸ். அதையும் தாண்டி அவங்க கோயிலுக்கு முற்றுகையிட போகிறது மாதிரி போகும் பொழுது பக்தர்களை கைது செய்திருக்கிறது காவல்துறை. இதை எப்படி பார்க்குறீங்க? காவல்துறையை வன்மையாக கண்டிக்கிறோம். அதே போல் காவல்துறையை ஏவிவிட்ட ஹெச்ஆர்என்சி மற்றும் மாநில அரசையும் வன்மையாக கண்டிக்கிறோம். தடுப்பு அரணை மீறி தங்களுடைய வழிபாட்டு உரிமையை நிலைநாட்டிய அந்த பக்தர்களை வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம். சுருக்கமாக சொன்னோம்னா, நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னபடி காசிக்கு நிகராக ராமேஸ்வரம் மிக புனிதமான தீர்த்த கஷேத்திரம். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா சீக் என்று சொல்கிறோம், பஞ்சாபில் பல சீக்கியர்கள் அவங்க பேர்லேயே ராமேஸ்வர் சிங் என்று பெயர் கொண்ட சீக்கியர்கள் பல லட்சக்கணக்கில் இருப்பாங்க பஞ்சாபில். அப்போ ராமேஸ்வரம் சீக்கிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கூட அவ்வளோ முக்கியமானது. நாடு முழுக்க நாம் இங்கிருந்து எப்படி காசி யாத்திரை போக வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம், அதே போல ராமேஸ்வரத்துக்கு தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது போய்விட்டு வர வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். இந்த நாட்டை ஒருமுகப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆன்மீக மையமாக ராமேஸ்வரம் கோயில் இருக்கிறது. இப்போ என்ன பிரச்சனைனா, நம்முடைய ஆலயங்களுமே வெறும் வழிபாட்டு மையம் மட்டும் கிடையாது, அந்த உள்ளூரோட சேர்த்து ஒரு பிணைப்பு இருக்கும். நீங்கள் உதாரணம் நீங்கள் மயிலாப்பூருக்கு நீங்கள் போன வச்சுக்கோங்களேன். மயிலாப்பூரில் அந்த சுற்றிலும் உள்ள மாட வீதிகளில் உள்ளவங்களை பார்த்தீங்கன்னா தினசரி ஏதோ ஒரு டைமில் காலையிலையோ சாயங்காலமோ அந்த கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு ஒரு 2 நிமிஷம் போய் அந்த சிவனை பார்த்து விட்டு வராவிட்டால் அன்றைக்கு அவங்க சாப்பிட மாட்டாங்க. அப்படி இன்றைக்கு பல இளைஞர்கள் பார்க்குறேன் நான். இதே போல காட்சி நான் இதில் திருவரங்கத்தில் பார்க்க முடியும், ஸ்ரீரங்கத்திலையும் பார்சாதி கோயில், இந்த மாதிரி பல உதாரணம் சொல்ல முடியும். அப்போ அந்த உள்ளூர் மக்களுடைய வாழ்க்கையோடு தினசரி வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த ஒரு பந்தமாக இருக்கக்கூடியது அந்த கோயில். இது ஒரு பக்கம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட திருவிழா வரும்போதோ அல்லது இந்த மாதிரி பெரிய பெரிய உற்சவங்கள் தேரோட்டம் இப்படி நடக்கும்போது எல்லா சமுதாய மக்களும் ஒன்று சேர்ந்து அந்த கோயிலில் ஈடுபடுவாங்க. ஒரு சமுதாயத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க. மண்டகப்படியே அது மாதிரி மண்டகப்படி இருக்கும், தனித்தனியா இருக்கும். இது எல்லா கோயிலுமே உண்டு. எதற்கென்று சொன்னால் எல்லா தேர் இருக்கிறது, அதனை ஊர்கூடி தேர் இருக்கிறது என்று தான் சொல்லுவாங்க இல்லையா? அதனால எல்லா சமுதாயத்தையும் அரவணைக்க செல்லக்கூடிய ஒரு கம்யூனிட்டி சென்டர் கோயில். வழிபாட்டுத்தலம் என்பதை தாண்டி இப்படிதான் கோயில் இது வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. நீங்க பழைய காலத்து சிப்பேடுகளில் பார்த்தீங்கன்னா எல்லா கோயில்களிலுமே சோழர்கள் ஆதுர சாலை அமைத்திருக்கிறார்கள். ஆதுர சாலைனா ஃப்ரீ டிஸ்பென்சரி, காசெல்லாம் கிடையாது. சோழர் காலத்து கல்வெட்டுகள் இருக்கு, எல்லா கோயிலும் நிறுவி இருக்கிறார்கள். இப்போ அதெல்லாம் இல்லை, கோயிலே இல்லை, கோயில் நிலமும் இல்லை, எல்லாத்தையும் ஹெச்ஆர்என்சி பிடுங்கியாச்சு. வந்த கழக கண்மணிகள்லாம் பிடுங்கி ஆட்டை போட்டு இருக்கிற கோயிலே பெரிய விஷயமா இருக்கு. அப்போ கோயில் இப்படிதான் நம்ம நாட்டில் இருக்குது. கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொல்றாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, கோயில் ஒரு கம்யூனிட்டி சென்டர், ஒரு வழிபடக்கூடிய மையம், ஒரு ஆன்மீக மையம், மக்களை இணைக்கக்கூடிய மையம், எல்லாமே சேர்ந்து இருக்கும். திருவரங்கன் உலா என்ற புத்தகம் இருக்கிறது, மதுராவஜம் என்ற புத்தகம் இருக்கிறது. வரலாற்று சம்பவம் சொல்றேன். இந்த உள்ளூர்கான படையெடுப்புக்கு பிறகு ஸ்ரீரங்கம் கோயிலுடைய மூர்த்திகளை காப்பாற்றுவதற்காக எடுத்துக்கொண்டு ஊரா போறாங்க. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக பல இடங்கள்ல பயணித்து வந்த அந்த உற்சவ மூர்த்தி திருப்பியும் ஸ்ரீரங்கத்துக்கு வரணும். பல இடங்கள் வச்சிருக்காங்க, காஞ்சிபுரத்துல போய் வச்சிருக்காங்க கடைசியா. அப்ப எது இந்த கோயில் உற்சவமூர்த்தி, இந்த ஒரு குழப்பம் வருது, கண்டுபிடிக்க முடியல. அந்த சமயத்துல ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த வண்ணார் ஒருத்தர், அவர் கண் பார்வை போயாச்சு. அவர் சொல்றாரு, நான் என்னுடைய கையால இந்த பெருமாளுடைய துணிகளை தோய்த்து போட்டிருக்கேன், அதுக்கு ஒரு வாசனை உண்டு, அந்த வாசனை முகர்ந்து பார்த்து என்னால் எந்த பெருமாள் என்று சொல்ல முடியும். இவர் கூட்டு போறாங்க. கண்ணு போச்சு, ஆனா மூந்து பார்த்து இதுதான் எம்பெருமான், நான் என் கையால நான் இது பண்ண பெருமாள் திருமேனி இதுதான் சொல்றார். அதற்காக அந்த வண்ணார் சமுதாயத்துக்கு இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்துல ஒவ்வொரு நவராத்திரி அன்றும் வண்ணார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். இதே போல பல கதைகள் ஒவ்வொரு கோயில்ல இருக்கும். திருச்சி பக்கத்துல ஜீயபுரம் என்ற இடத்துல ஒரு நாவிதர் வீட்டுக்கு தினசரி வருஷத்துக்கு ஒரு முறை பெருமாள் அங்க எழுந்தருளி மரியாதை செலுத்துகிறார். சவால் பண்ற மாதிரி பண்ணுவாங்க அப்படியே. அப்ப எல்லா சமுதாயத்தையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு மையமாக கோயில், இது எல்லா கோயிலுமே இருக்கு. இன்னும் அரவாணிகளை நீங்க கூவாக சொல்றோம். அந்த மாதிரி கோயம்புத்தூர்ல ஒரு கோயில் இருக்கு, கோயம்புத்தூர்ல ஒரு 3 கோயில் இருக்கா. அந்த அரவாணிகளை கூப்பிட்டு அவங்களை கௌரவப்படுத்துறாங்க.
அங்க எல்லா ஒரு 7 ஊரை சேர்ந்த ஒவ்வொரு ஊர் கவுண்டர் இருப்பார்கள், அவங்களாம் சேர்ந்து கௌரவப்படுத்துவார்களாம். அப்போ அரசு இப்பதான் 3வது பாலினத்தவர்னு சொல்லுது. ஆனா இதற்கு முன்பாகவே சனாதனம் அவங்களை எப்பயோ ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதுல வந்து அந்த கவுண்டர் சமுதாயத்துல பல பிரிவுகள் இருந்தாலும் எல்லா கவுண்டர் ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு குறிப்பிட்ட பிரிவு இருக்கும், எல்லாம் சேர்ந்து அந்த சிங்காநல்லூர் பகுதியில் அந்த பெரிய திருவிழாவாக கொண்டாடுகிறார்கள் என்று நண்பர் ஒருத்தர் சொன்னார். ஆனால் இப்ப சில ஆண்டுகளாக அந்த விழாவை HRMC கையில் எடுத்த பிறகு அங்கே பல பிரச்சனைகள் ஆரம்பித்திருக்கின்றன, இதையும் சொன்னார் அவர். ஆகவே இந்த கோயில் என்பது என்ன பண்ணா நம்முடைய சமுதாயத்தை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தொடர்ந்து அந்த காலத்தில் இருந்து கொண்டே வந்திருக்கிறது. இப்ப இவங்க என்ன பண்றாங்க, உள்ளூரை சேர்ந்தவர்கள் எல்லாம் வந்து இப்ப தினசரி இப்போ பார்சாதி கோயிலையோ இல்லை மயிலாப்பூர் கோயிலோ வேற உள்ளூர் கோயில் இருக்கக்கூடிய கோயில போய் சாமி பார்த்து வரணும், அதுக்கு வந்து நீ இது பண்ணக்கூடாது. ஆனா இது வந்து ஒரு தீர்த்த யாத்திரை வரக்கூடிய இடம். அப்போ உள்ளூர் சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கு மட்டும் அந்த இலவசமா போய் பார்க்கலாம் என்ற ஒரு ஏற்பாடு இருந்தது. இப்ப என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, உள்ளூரை சேர்ந்த சில பேர் நீங்க வெளியூர்ல இருந்து வரீங்க, உங்களை வந்து உள்ளூர் சொல்லிட்டு ராஜேஷ் உள்ளூர் தான் என்று சொல்லி கூட்டு கொண்டு போறாங்க, இப்படி பிரச்சனை இருக்கு, அதனால எங்களுக்கு HRMCக்கு வருமானம் குறையுது. HRMC முழுக்க முழுக்க ஒரு பணம் பண்ணக்கூடிய ஒரு மிஷனரி தான், வருமானம் குறையுது. அப்ப அந்த மாதிரி ஒரு குறைபாடு இருந்ததுன்னா அதை சரி செய்வதற்கான ஏற்பாடுன்னு யோசிக்கணும், ஏதாவது ஒரு மெத்தட் கண்டுபிடிக்கலாமே. இதே பிரச்சனை தான் திருவண்ணாமலையிலையும் இப்போ தொடங்கி இருக்குது. பக்கத்தில் இருக்கிற ஆந்திராலேருந்து வரவங்களுக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. காரணம், அவங்க வந்து அங்கே இருக்கவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க, அந்த கைடுக்கு பைசா உள்ளே அழைச்சிட்டு ஷார்ட்கட்டில் அழைச்சிட்டு போகிறவருக்கு பணம் கொடுக்குறாங்க, அங்கே இருக்கக்கூடிய பூஜை செய்பவர்களுக்கு கவனிக்கிறாங்கிறதுனால உள்ளூர் பக்தர்களை அவங்க கண்டுக்கிறதே இல்லை. அது ஒரு பெரிய பிரச்சனையானதுன்னு 2-3 வாரத்துக்கு முன்னால் நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்தது இப்போ இது வந்து ஒரு குறிப்பிட்ட அஜெண்டாவோட எல்லா இடத்துலையும் நடக்கிறத பார்த்தா அப்படிதான் நமக்கு சந்தேகம் வருகிறது. அதாவது அந்த உள்ளூர் மக்களுக்கும் அந்த கோயிலுக்கும் உள்ள பிணைப்பை பந்தத்தை அவிழ்ப்பது, அப்படி செஞ்சோம்னா உள்ளூருக்கும் அந்த இவனுக்கும் சம்பந்தம் இருக்காது. இது ஒரு டூரிஸ்ட் சென்டர், ஒரு பணம் கொடுக்கக்கூடிய பணம் காய்க்கும் மரமாக அந்த கோயிலை HRMC பார்க்கிறது, அவ்வளவுதான். அதை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு இந்த ராமேஸ்வரம் கோயிலை பத்தி பார்க்கணும், ரொம்ப மலைப்பா இருக்கும். அந்த கோயில்ல பூஜை செய்யக்கூடியவர்கள் வந்து நம்ம ஊருக்காரங்க யாரும் பூஜை பண்ண முடியாது, மகாராஷ்டிரா பூஜை பண்ண முடியும். அதே போல அந்த கோயிலுக்குள்ளார அந்த கருவறையில் இருக்கக்கூடிய அந்த ஈசனை கட்டி பிடித்து பூஜை செய்யக்கூடிய அதிகாரம் நேபாள நாட்டு ராஜா ராணிக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வேற யாருக்கும் கிடையாது. அதே போல கருவறைக்குள்ளார வந்து சங்கராச்சாரியார் சிங்கேரி காஞ்சி மட்டும்தான் போக முடியும், மற்ற யாரும் போக முடியாது. சும்மா அப்படி எல்லாமே பண்ணல, இது ஒரு நியமத்தோடு வச்சிருக்காரு, அதுக்குன்னா காரணம் பின்னாடி ஹிஸ்டரி இருக்கிறது. ஆகவே தேசிய ஒருமைப்பாட்டின் அங்கமாக இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் கோயில், அந்த கோயிலுக்கு தினசரி வருகை தரக்கூடிய பக்தர்களுடைய மனசை வந்து புண்படுத்தும் வண்ணம், அவர்கள் வருகையை தடுக்கக்கூடிய வண்ணம் இந்த மாதிரி HRMC ஒரு முடிவெடுத்திருக்கு, வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதை பாருங்க, அதை மீறி போனவங்களை போட்டு அடிச்சு கைதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆகவே HRMCயை நம்ம கண்டிக்கிறோம். இந்த ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் உருப்படாது என்று சொல்றாங்க. அதே போல HRMC எங்க போனாலும் அந்த ஆன்மீக மையத்தை காசு காய்க்கும் பணமரமாக அது பார்க்க தொடங்கிய காரணத்தினால இந்த பிரச்சனையெல்லாம் வருகிறது. HRMC இப்படி வந்து ஆலயங்கள் என்றைக்கு விடுவிக்கப்படுகிறது அன்றைக்கு நல்ல காலம் பிறக்கும் என்று நமக்கு தோன்றுகிறது. அந்த பக்தருடைய முயற்சிக்கு நாம் ஆதரவு அளிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு இழி செயலில் ஈடுபட்ட காவல்துறையை ஏவிவிட்ட HRMC மற்றும் தமிழக அரசை வன்மையாக கண்டிக்கிறோம்.